சம்ம பாருங்கள். ரூ. 1600 பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கீழே வந்து 4 ஆன்சர் வந்து தந்திருக்காங்க. இந்த சம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்ட ஒரு சம்மு. இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ தந்திருக்காங்க? ரூ. 1600. இதை வந்து பிக்கும் கியூவுக்கும் வந்து பிரித்து வந்து தராங்க. எந்த விகிதத்தில்னு பாருங்கள், 5:3 அப்படிங்கிற ரேஷியோவில். அப்போ 5ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா ரேஷியோ வந்து எவ்வளோ வரும்? 8 வந்து வரும். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து பார்ட் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வந்து 5 ஒரு பார்ட்டு, 3 ஒரு பார்ட்டு, டோட்டலாக வந்து 8 பார்ட் வந்து இருக்குது. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? கியூவின் பங்கு மட்டும் தானே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கியூவோட பார்ட்டு எவ்வளோ? 3. அப்போ வந்து 3/8, அதாவது வந்து எதோட பார்ட் வந்து கேட்குவாங்களோ அதை வந்து மேலே போட்டுக்கணும், டோட்டல் பார்ட்டை வந்து கீழே வந்து போட்டுக்கணும். இன்ட்டு போட்டு இந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா இதை வந்து அடித்து போடலாம். அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் 8 2 8 16 2 0 போட்டுக்க வேண்டியதான். இதையும் பெருக்க வேண்டியதான். பெருக்கணும்னா எவ்வளோ வருது? 1 2 2 4 3 6. அப்போ வந்து 600. ஸோ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ரூ. 600. இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏவில் இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கா, டியில் இருக்கா? அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம்.